இவருக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் என்னங்க சம்பந்தம்? இவருக்கும் அரசியலுக்கும் என்னங்க சம்பந்தம்? இதுக்கு முன்னாடி இவர் எந்த கட்சியில இருந்தாரு? இதுக்கு முன்னாடி இவர் என்ன மாதிரியான அரசியல் கருத்துக்கள் பதிவு பண்ணியிருக்காருன்னு நாம் தமிழர் கட்சியில இருக்கக்கூடிய பல தம்பிமார்கள் ஒரு நபரை தேடி தேடி பார்த்துட்டு இருக்காங்க. சோசியல் மீடியாவில் இவர் என்ன பேசியிருக்காரு, திடீர்னு இவருக்குள்ள எப்படி ஒரு அரசியல் ஞானம் பிறந்துருச்சு அப்படின்னு பல விமர்சனங்கள் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. வேற யாரும் இல்ல, காமெடி நடிகர் கோதண்டம் அப்படின்ற ஒரு மனிதர் தான் நாம் தமிழர் கட்சி மேல அக்கறை கொண்டு அன்பு கொண்டு இந்த கட்சி தமிழ்நாட்டில் இருக்கணும், ஆனா இந்த கட்சி போற பாதை சரியான்றத நீங்க அலசி ஆராய வேண்டும். ஏன் தோல்வி அடைந்தோம்? எதனால 8% வாக்குல இருந்து 4% நம்ம போனோம்? கட்சிக்குள்ள இருக்க எல்லா வழிமுறைகளும் சரியா தான் போயிட்டு இருக்கா? கட்சிக்குள்ள ஏதாவது தவறு நடக்குதா? மக்கள் ஏன் நம்மளை நிராகரிச்சாங்கன்னு உங்க கட்சிக்குள்ள நீங்க உட்கார்ந்து பேசுங்க. நீங்க யாரை சேர்த்துக்க வேணாங்க, உங்களுக்குள்ளே உட்கார்ந்து பேசுங்க. ஆனா நாம் தமிழர் கட்சிக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு ரொம்ப அக்கறையோட பேசினாரு. ஒரு கூட்டம் இதை வரவேற்கிறாங்க. ஆனா பெரும்பான்மையான கூட்டம் என்ன பண்றாங்க? நாம் தமிழர் கட்சியில இருந்து எங்க கட்சியை விமர்சனம் பண்ணுவதற்கு நீ யாரு? நீ இதுவரைக்கும் அரசியல் களத்துல இருந்திருக்கியா? இல்ல எங்க கூட களத்துல நின்று வேலை பார்த்திருக்கியா? நீ எதுக்கு அரசியல் கருத்தை பதிவு பண்ற அப்படின்னு இவங்க வைக்கக்கூடிய தத்துவத்துக்கும் இவங்க வைக்கக்கூடிய அரசியல் கருத்துக்கும் நேர்மறையான கருத்துக்களை நாம் தமிழரே பதிவு பண்றாங்க. இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க? எல்லாருக்கும் அரசியல் தெரியணும், எல்லாருக்கும் அரசியல் புரிதல் இருக்கணும், சிறுவர்கள்ல இருந்து பெரியவர்கள் வரைக்கும் எல்லாரும் அரசியல் பேசணும், அரசியல் பேசாதன்னு சொல்றதுதான் மாபெரும் குற்றம் அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு உங்க கட்சி மேல அக்கறை கொண்டு ஒரு மனிதன் பேசும்போது உனக்கும் அரசியலுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்கறது நியாயமா அப்படின்னு நான் ஒருவன் மட்டும் கேள்வி எழுப்பவில்லை. ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களுமே இதை பார்க்கக்கூடிய சம்பவத்தை பார்க்கக்கூடிய மக்கள் எல்லாருமே மிகப்பெரிய கேள்வி எழுப்புறாங்க. நாம் தமிழர் கட்சி உண்மையிலேயே தவறு மேல தவறு பண்றாங்க அப்படின்னு பொதுமக்களின் பார்வையாக உள்ளது. டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர் அப்படின்னு சொல்லுவாங்க. வெளித்தோற்றத்தை வைத்து ஒரு மனிதனை எடை போடக்கூடாது அப்படின்றது பல விஷயங்கள் நமக்கு நிரூபிக்கப்பட்டிருக்கு. அப்படிதான் ஒரு காமெடி நடிகர் வெறும் காமெடி மட்டும்தான் பண்ணுவாரு, இவருக்குள்ள இவ்வளவு பெரிய சீரியஸான கண்டென்ட்லாம் இருக்குமா அப்படின்னு பல பேரை பிரமிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு கோதண்டம் அப்படின்ற ஒரு காமெடி நடிகர் பலவிதமான அரசியல் கருத்துக்களை பேசிட்டு இருக்காரு. குறிப்பாக தாவே காட்சி அமைந்ததுக்கு அப்புறம் பல கருத்துக்களை பதிவு பண்றது. இப்போ நேற்றைய தினம் அவர் என்ன பண்ணார்னா, ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வு, நல்ல ஒரு அக்கறை கொண்ட ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்றாரு. அந்த வீடியோல நாம் தமிழர் கட்சியை விமர்சனம் பண்ணல, நாம் தமிழர் கட்சியை திட்டல, நாம் தமிழர் கட்சியை கேள்வி கேட்கல. ஆனா உங்க கட்சி சரியான பாதையில போயிட்டு இருந்தது, இப்ப எங்கேயோ தடம் மாறி போற மாதிரி இருக்கு, அதை நீங்க கொஞ்சம் கவனத்துல எடுத்துக்கணும். ஏன்னா உங்க கட்சி தமிழ்நாட்டுக்கு தேவை. தமிழ்நாட்டுக்கு எத்தனை கட்சிகள் இருந்தாலும் அத்தனை கட்சிகளும் தேவை. காரணம், இத்தனை எதிர்கட்சிகள் இருந்தாதான் ஒரு நல்ல ஆளும் கட்சியா எல்லாருமே செயல்படுவாங்க அப்படின்னு ரொம்ப அக்கறையா பேசினாரு. இவர் இதை மட்டும் பேசினது இல்லாம, இதுவரைக்கும் நான் சீமானோட பேச்சை கேட்டேன், நான் போன முறை அவருக்கு தான் வாக்கு செலுத்தினேன் அப்படின்னு பல பொதுமக்கள் என்கிட்ட சொல்றாங்க. ஆனா இந்த முறை நாங்க அவருக்கு வாக்கு செலுத்தல, அவர் பேச்சையும் நாங்க கேட்கல, அவர் சரியான பாதையில போகலன்னு பலரும் சொன்னாங்க. இது குறித்து நான் பேசுவது உங்களுக்கு மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்தலாம், உங்க கட்சி நபர்களுக்கு மிகப்பெரிய வெறுப்பை ஏற்றலாம், ஆனாலும் மன்னிச்சிருங்க அப்படின்னு பெருந்தன்மையா பேசுறாரு. இதுல 2 விஷயமா எடுத்துக்கணும். முதல் விஷயம், ஏன் நாம் தமிழர் கட்சி குறித்து இவர் அக்கறை கொண்டு பேசுறான்றது ஒரு பகுதி. ஆனா இரண்டாவது ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க என்ன திட்டுனாலும் கூட பரவாயில்ல, ஆனா இந்த கருத்தை நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன், எனக்கு பின்னாடி யாரும் இல்லை, இது முழுக்க முழுக்க என்னுடைய சொந்தமான கருத்து அப்படின்னு சொல்றாரு. ஏன் அவர் நான் ஏதாவது தவறா பேசியிருந்தா மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்றாருன்னா, நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு அந்த போக்கில் தான் இருக்கு. ஒரு மனுஷன் அவரோட ஃபீல்டே வேற, சினிமா துறையில் இருக்கிறாரு, அவர் நினைச்சா நடிச்சுட்டு காசை சம்பாரிச்சுட்டு போயிடலாம். ஆனா இந்த பொதுமக்களுக்கும் இந்த சமூகத்துக்கும் ஏதோ ஒரு நன்மை நடக்கணும், அதுக்கு நம்ம ஒரு குரல் கொடுக்கணும்னு சொல்லி பல கருத்துக்களை பதிவு பண்றாரு. தாவே காட்சி குறித்து பல கருத்துக்கள் பதிவு பண்ணியிருக்காரு. இப்ப சீமான் அவர்கள் குறித்தும் நாம் தமிழர் கட்சி குறித்தும் மீண்டும் பதிவு செய்யறேன், அக்கறையா ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு. இதுக்கு தென்னகம் விஷ்ணு ஒரு சேனல் இருக்கு, அந்த தம்பி வழக்கம் போல முரட்டு முட்டு கொடுப்பார் சீமான் அவர்களுக்கு. ஆனா இந்த விஷயத்துல இவரோட குறித்து அவர் பாராட்டி பேசியிருக்காரு. நல்ல கருத்து தான், இது அண்ணன் சீமான் கவனத்துக்கு போகணும், இப்போ போயிருக்கும், இது குறித்து கட்சிக்குள்ள விவாதம் பண்ணணும், இது ஒரு நல்ல ஆரோக்கியமான கருத்து அப்படின்னு அவர் பாராட்டினாரு. ஆனா நிறைய நாம் தமிழர் கட்சி தம்பிகள் வலையொலியிலையோ இல்ல சோசியல் மீடியா தளங்கள்லையோ பார்க்கும்போது, நீ இது வரைக்கும் எங்க கூட அரசியல் களத்துல நின்றுருக்கியா, உனக்கு என்ன அரசியல் தெரியும், இதுக்கு முன்னாடி நீ பிரச்சாரத்துல நின்றுருக்கியா, நாம் தமிழர் கட்சி தத்துவம் என்னன்னு தெரியுமா, நாம் தமிழர் கட்சி நிலைப்பாடு என்ன தெரியுமான்னு ஒரு சில குரல்கள் எழுது. ஒரு சில குரல்கள்ல பல குரல்கள் அப்படிதான் இருக்கு. ஏன்னா நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்கள குறை சொல்லக்கூடாது, அவங்கள விமர்சனம் பண்ணக்கூடாது, அவங்கள கேள்வி கேட்கக்கூடாது, முக்கியமா அவங்களுக்கு நீங்க அறிவுரையே சொல்லக்கூடாது. எல்லா இடத்துலையும் சீமான் சொல்லுவாரு, விமர்சனங்கள் என்பது வெறும் சொற்கள் தானே தவிர நம்மை காயப்படுத்தும் கற்கள் அல்ல அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா ஒரு துளி விமர்சனம் பண்ணிட்டா
அவரோட ஸ்டைலே எப்படி இருக்கும்னா, அவனை விட்டுறாத, சோசியல் மீடியாலே வச்சு காலி பண்ணு, அவனை வீடு புகுந்து அடி, இப்படின்னு அவர் பேசின பல ஆடியோஸ் வெளியே இருக்கு. அப்படி இந்த விஷயத்தை அணுகக்கூடாது. ஏன்னா ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சியிலையோ இல்ல அரசியல் வன்மத்திலேயோ ஒருத்தர் பேசுறாருன்னா அவரோட பேச்சை நம்ம புறம் தள்ளிட்டு போயிடலாம். ஆனா கோதண்டம் அப்படின்றவரு ஒரு அக்கறையில நல்ல ஒரு எண்ணத்தோட பேசுறாரு. அவர் நினைச்சிருந்தா சொல்லியிருக்கலாமே, நாம் தமிழர் கட்சி இனிமேல் வேலைக்கே ஆகாது, இந்த கட்சியில யாரும் இருக்காதீங்க, வெளியேறி போயிடுங்கன்னு. ஆனா அவர் என்ன சொல்றாரு, ஏன் தோல்வி அடைஞ்சீங்க, ஏன் 8% 4% வந்தீங்க, ஏன் மக்கள் இதுக்கு முன்னாடி உங்க பேச்சை ரசிச்சு கேட்டாங்க, இப்ப ஏன் நிராகரிக்கிறாங்க, இது குறித்து வேற யாரையும் நீங்க சேர்த்துக்க வேணாம், உங்க கட்சி நபர்களை வச்சு நீங்க அலசி ஆராய வேண்டும் அப்படின்னு ஒரு அன்பான கோரிக்கை. நான் பேசியது தவறு என்று நினைத்தீங்கன்னா அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்றாரு. இதுக்கு மேல ஒரு பெருந்தன்மையான மனுஷனை எங்க நீங்க பார்க்க முடியும்? நான் மீண்டும் சொல்றேன், அவர் நினைச்சாருன்னா நடிச்சுட்டு அவரோட வேலையை பார்த்துட்டு போகலாம். ஆனா உங்க கட்சி மேல அக்கறை கொண்டு பேசக்கூடிய நபருக்கு ஏன் நீங்க அவருக்கு நன்றி சொல்லலைனாலும் கூட பரவாயில்ல, ஆனா அவர் காயப்படுத்த விதமாக ஏன் சோசியல் மீடியால நிறைய பேர் எழுதுறீங்கன்றத நம்ம கேள்வியா இருக்கு. நாம் தமிழர் கட்சி தடம் புரண்டு போயிருச்சோ அப்படின்னு அவர் சந்தேகப்படுறாரு. ஆனா நான் என்ன சொல்றேன், நாம் தமிழர் கட்சி 100 விழுக்காடு தரம் மாறி போயிருச்சு. அது முழுக்க முழுக்க இன்னைக்கு திமுக அதிமுக கூட போய் நிற்க ஆரம்பிச்சிருச்சு. தாவேக்கான்ற ஒரு கட்சியை எதிர்க்கணுன்றதுக்காக ஒட்டுமொத்த எதிரிகளும் கை கொடுக்குறாங்க. அதுல இவரும் சேர்ந்து விட்டார். என்ன ரொம்ப கொடுமையான விஷயம் அப்படின்னா, இப்பயும் சொல்றேன், நாம் தமிழர் கட்சியில பயணம் பண்ண ஒருத்தனா மீண்டும் மீண்டும் சொல்றேன், நல்ல கட்சி, நல்ல தத்துவம், நல்ல கோட்பாடு, நல்ல கொள்கை எல்லாமே சரியா இருக்கு. ஆனா படகை ஓட்டக்கூடிய தலைவன் சரியா போறாரான்னு கேட்டா தெரியல. ஏன்னா அவர் தான் சொல்லுவாரு, கேப்டன் ஆஃப் த ஷிப் நான் தான், நான் சொல்றதை கேட்டு நம்பி வந்தீங்கன்னா உன்னை கடலை தாண்டி நான் போய் விட்டுருவேன் அப்படின்னு. ஆனா இப்ப நாம் தமிழர் கட்சி எங்க இருக்கு அப்படின்னா, கரையிலையும் இல்லாம கடல்லையும் இல்லாம நடுக்கடல்ல தத்தளிச்சிட்டு இருக்கு. அப்படி ஒரு மோசமான நிலைமைக்கு போயிருக்கு. மீண்டும் இப்ப இடைத்தேர்தல் அவர் நிக்க போறேன், பல முடிவுகள் எடுக்கிறாங்க, அது தனிப்பட்ட விருப்பம் தான், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா ஏன் உங்களுக்கு எப்பயுமே ஒருத்தர் விமர்சனம் பண்ணாலோ இல்ல அறிவுரை சொன்னாலோ ஏற்றுக்கொள்ள முடியவில்லை? நீங்க தானே சொல்றீங்க, டீ கடையில் அரசியல் பேசக்கூடாதுன்னு எழுதி போட்டுறாங்க, வகுப்பறையில் அரசியல் பேசக்கூடாதுன்னு எழுதி போட்டுறாங்க, எல்லா இடத்துலையும் அரசியல் பேசணும். ஒரு மனிதன் பிறப்பில் இருந்து இறப்பு வரை அனைத்தையும் தீர்மானிப்பது அரசியல் அப்படின்னு நம்ம அண்ணன் சீமான் தானே சொல்லி கொடுத்தாரு. அப்படி இருக்கும்போது ஒருத்தர் அரசியல் கருத்தை பதிவு பண்றாரு, ஒரு அறிவுரை சொல்றாருன்னா அந்த கருத்தை எடுத்துக்கிறோம். நாங்க நாம் தமிழர் கட்சி இதை வரவேற்கிறது, அவர் சொன்ன கருத்துக்கள்ல நாங்க உடன்படுவோம், நாங்க அது குறித்து ஆலோசிப்போம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்களும் பெருந்தன்மையானவர், நல்ல அரசியல் தலைவர் நினைக்கலாம். ஆனா இது போல உங்க தம்பிமார்கள் மீண்டும் மீண்டும் இந்த மாதிரி எழுதுறது, திட்டுறது, நாம் தமிழர் கட்சி யாராவது விமர்சனம் பண்ணிட்டாங்கன்னா அவங்கள துரோகின்னு சொல்றது, நீ திமுகவின் கைகூலி, நீ பாஜகவின் பி டீம், இப்படி பேசுனீங்க அப்படின்னா உங்க கட்சிக்கு நல்லது நினைக்கிறதுக்கு தமிழ்நாட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா நான் மீண்டும் சொல்றேன், திமுக இருந்து ஒருத்தர் பேசுறாரு, அதிமுக இருந்து பேசுறாரு, தாவேக்கால இருந்து பேசுறாருன்னா கூட நம்ம யாரையோ ஒரு காழ்ப்புணர்ச்சியில பேசுறாங்கன்னு சொல்லலாம். ஆனா கோதண்டம் அப்படின்றவரு ஒரு இடத்துல கூட உங்க கட்சியை நெகட்டிவா பேசல, ஆனா ஒரு நல்ல அறிவுரை சொல்லியிருக்காரு. அதை எடுத்துட்டு இனிமேலாவது நம்ம விழுந்த இடத்துல இருந்து எழுந்திருக்கணும் அப்படின்ற எண்ணத்தோட நீங்க போனீங்க அப்படின்னா அது உங்க கட்சிக்கும் நல்லது, மக்களுக்கும் நல்லது, தமிழ்நாட்டுக்கும் நல்லது. தமிழுக்காக அவ்வளவு குரல் கொடுக்குறீங்க, தமிழ் தான் என் மூச்சு பேச்சுன்னு சொல்றீங்க. ஆனா தமிழர்கள் யாரும் உங்களுக்கு எதிராக ஒரு கருத்தை பதிவு பண்ணாலே அவங்க குறித்து நீங்க எந்த மாதிரியான கருத்துக்களை பதிவு பண்றீங்க? இதுதான் ஒரு நல்ல ஜனநாயகமா? இதை நான் மட்டும் கேட்கலங்க, ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களுமே கேட்கிறாங்க. உங்களுக்கு வாக்கு செலுத்தியவர்கள் ஏன் செலுத்தவில்லை? இதை குறித்து நீங்க ஆலோசனை பண்ணீங்க அப்படின்னாலே நீங்க எங்க தவறு பண்ணீங்கன்றது கிளியரா தெரிஞ்சிடும். இப்ப இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, திரு கோதண்டம் அவர்களுக்கு எதனால இப்படி திடீர்னு அரசியல் கருத்து, இதுக்கு முன்னாடி ஒரு அரசியல் என்ன தெரியும் அப்படின்னு பல பேர் கேட்கிறாங்க. அவரோட வயது, அவருடைய அனுபவம் இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது அவர் பேசக்கூடிய பல பேட்டிகள் நான் பார்க்க முடிஞ்சது. நீங்களும் போய் பாருங்க வாய்ப்பு கிடைக்கும் போது. அவ்வளவு அழகா ஒரு யதார்த்தவாதி, ஒரு தனி மனிதனுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த சமூகத்தின் மீது இருக்கக்கூடிய அக்கறை, இதுவரைக்கும் இந்த தமிழ்நாட்டில் நடந்த அநியாயங்கள், ஊழல், லஞ்சம், இதுக்கு எதிரான ஒரு தனி மனிதனின் கோபம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கோபத்தின் வெளிப்பாடுதான் அண்ணன் கோதண்டம் அவர்களோட மிகப்பெரிய கோபமே. இதுக்கு வரைக்கும் சின்ன வயசுல இருந்து நம்ம எல்லாரும் ஒரு கனவுல இருந்திருப்போம், இப்படி ஒரு ஆட்சி இருக்கணும், நேர்மையான ஆட்சி இருக்கணும், தூய்மையான ஆட்சி இருக்கணும், நல்ல ஆட்சி வரணும், மாற்றம் வரணும் அப்படின்னு. ஆனா மாற்றம்னு எதிர்பார்த்த தமிழ்நாடு மக்களுக்கும் நமக்கும் மிகப்பெரிய ஏமாற்றம் மட்டும்தான் இது வரைக்கும் நடந்தது. அப்படி ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்த ஒருவனாக தான் அவரோட பேட்டிகள் எல்லாமே அமைந்திருக்கு. நான் பார்த்தேங்க, நல்ல ஆட்சி கொடுக்கறதுக்கு முயற்சி பண்றாங்க, நம்ம பாராட்டுவோமே. உடனே அவருக்கு எப்படி ஒரு லேபிளை கொடுத்துறதுன்னா இவர் டிவி கேட்காரரு. ஏன் டிவி கேட்காரன்னு நீங்க சொல்றீங்க? நேர்மையை விரும்பக்கூடிய மனிதர்கள் ஒரு மாற்றத்துக்கு ஓட்டு போட்டாங்க, ஒரு மாற்றத்தை விரும்பி அவங்களை ஆதரிச்சு பேசுறாங்க. அதை எப்படி நீங்க ஒரு கட்சி சார்ந்த நபரா நீங்க பதிவு செய்ய முடியும்? அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. அவரோட பல காணொலிகளை நம்ம பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. மீண்டும் சொல்றேன், அரசியல் கருத்துக்களை பேசலனாலுமே அவரோட தொழில் நல்லா இருக்கும், அவர் நல்லபடியாக சம்பாதிச்சுட்டு நல்லா நடிச்சுட்டு அவரோட துறையில மேலே ஏறி போகலாம். ஆனா ஏதோ ஒரு வகையில
பிறந்தோம் இறந்தோம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த சமூகத்தின் மீது அக்கறை கொண்டு பல கருத்துக்களை பதிவு பண்றது. இந்த மாதிரி ஒரு கோதண்டம் இல்லை, இன்னும் 1000 கோதண்டம் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. ஆனா அவங்களுடைய கருத்துக்களை எல்லாம் நம்ம கேட்கறதுக்கு நமக்கு நேரம் கிடையாது. ஏன்னா தமிழ்நாட்டில் ஒரு கருத்தை பேசிட்டாலே யாரு பேசிட்டாங்கன்னு தான் பார்ப்பாங்களே தவிர என்ன பேசுறாங்கன்னு பார்க்க மாட்டாங்க. ஒருத்தர் என்ன பேசினாலும் ஆதரிக்கணும் அப்படின்னு ஒரு கூட்டம், ஒருத்தர் என்ன பேசினாலும் எதிர்க்கணும் அப்படின்னு ஒரு கூட்டம். அதனால இவரையுமே அது போலதான் சாயம் பூச பார்க்கறாங்க. ஆனா உறுதியாக சொல்ல முடியும், மீண்டும் சொல்ல முடியும், ஒரு தமிழனாக, ஒரு சாமானியனாக, ஒரு தனி மனிதனாக இந்த சமூகத்தில் இதுக்கு முன்னாடி நடந்த அத்தனை அக்கிரமங்களுக்கும் எதிரான குரல் தான் அண்ணன் கோதண்டம் அவர்களின் குரல். இது போல பல விஷயங்களுக்கு அவர் குரல் பதிவு செய்யப்பட வேண்டும். இந்த கட்சி மட்டுமில்ல, எந்த கட்சியில தவறுகள் நடந்தாலும், எந்த கட்சியில என்ன பிரச்சனை நடந்தாலும் அவர் துணிச்சலாக, கம்பீரமாக இதே போல கருத்துக்களை பதிவு செய்து கொண்டே தான் இருக்க வேண்டும். எல்லா கட்சியும் நாம் தமிழர் கட்சி போல விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ளாமல இருக்க மாட்டாங்க. தமிழ்நாட்டில் பல நல்ல கட்சிகள் இருக்கு. விமர்சனங்களை எடுத்துக்கொண்டு அதுல எங்க நம்ம சரி செஞ்சுக்கலான்னு பல கட்சிகள் இருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் விஜய் அவர்களே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, எதிர்கட்சி ஒரு கருத்து சொல்லிட்டாங்க அதனால நம்ம கேட்க கூடாது அப்படின்னு அவர் இல்ல. சட்டமன்றத்திலே எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் ஒரு கோரிக்கை வைக்கிறாரு, உடனடியாக அந்த கருத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் சொன்னவர் தான் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய். அப்படி இருக்கும்போது ஒரு முதலமைச்சரே அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டில் பல கட்சிகள் இருக்கு. நாம் தமிழர் கட்சி உங்களுடைய நன்மைக்காக தான் அவர் கருத்தை பதிவு பண்ணாரு. உங்களுடைய நன்மைக்காக தான் நானும் பல நேரங்களில் பேசி வந்திருக்கேன். இந்த கட்சி மேல காழ்ப்புணர்ச்சியோ வன்மமோ பகைமையோ எதுவுமே கிடையாது. தனிப்பட்ட சீமான் அவர்கள் மேலேயுமே யாருக்கும் எந்த விதமான பகைத்தன்மையும் கிடையாது. முழுக்க முழுக்க ஒன்றே ஒன்றுதான், ஒரு நல்ல கட்சி, நல்ல தத்துவம் ஏன் இன்னைக்கு சரிஞ்சு போயிருச்சு அப்படின்றது எல்லாருடைய கேள்வியாகவும் சந்தேகமாகவும் உள்ளது. இல்லைங்க, இது எங்க கட்சி, நாங்க அப்படிதான் இருப்போம், நாங்க விடிய விடிய தோல்வி அடைஞ்சிட்டே தான் இருப்போம், என்னைக்குனாலும் நாங்க வென்றால் மகிழ்ச்சி, தோற்றால் பயிற்சி, தொடரும் எங்கள் முயற்சி அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, எத்தனை முயற்சி எடுத்தாலும் நாம் தமிழர் கட்சியை ஒருபோதும் யாராலும் காப்பாற்ற முடியாது.